ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி நம்ம இந்தியாவோட தலைமை நீதிபதி வேலையில்லாத இளைஞர்களையும் சமூக ஆர்வலர்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களையும் இவங்கெல்லாம் கருப்பாம்பூச்சிங்க மாதிரி ஒட்டுண்ணிகள் மாதிரி செயல்படுவாங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எப்படி இந்தியாவோட ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணுச்சுங்கிற த ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் இது. There are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists, and they start attacking everyone. And you people file contempt petition because I go to taking up the matter of as if there are already parasites in society who attack you people. You attack the system, and you want to join hands with them. அன்னைக்கு அந்த நீதிபதி அந்த மாதிரி ஒரு கருப்பாம்பூச்சிங்கிற வார்த்தையை சொல்லலைன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி சேஞ்ச் நடந்திருக்குமாங்கிறது தெரியல. ஸோ அந்த ஒரு நீதிபதியோட வார்த்தையில இருந்து தொடங்கப்பட்டதுதான், அதாவது கிண்டலா தொடங்கப்பட்டதுதான் சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற இந்த ஒரு அமைப்பு. அமெரிக்கால உயர்கல்வி முடிச்சுட்டு இருந்த அபிஜித் தீபே அப்படிங்கிற ஒரு பர்சனால உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிஜேபி. அவரு சொன்னது மாதிரியே வேலை இல்லாம இருக்க இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா இந்த அமைப்பை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பு தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பல கட்சிகளுடைய சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை விட அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த ஒரு கட்சி பண்ண ப்ரொட்டஸ்ட்னால தான் இந்தியாவோட எக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவரோட எஜுகேஷன் மினிஸ்டர்ங்கிற பதவியில இருந்து ரிசைன் பண்றாரு. I am resigning from my post as education minister. It is for personal reasons. I thank everyone for the opportunity. அவர் வெளியேறப்ப அவரோட எக்ஸ் வலைத்தளத்துல அவர் அறிக்கையை ரிலீஸ் பண்றாரு. அவர் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்த வரைக்கும் என்னோட வேலையை நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எந்த ஒரு டைம், அதாவது 3rd May 2026 அன்னைக்கு நீட் பேப்பர் லீக் ஆகுது இன்டர்நெட்ல. டே அந்த ஒரு நாள்ல இருந்துதான் இந்த மாற்றங்கிறது நிகழ தொடங்குச்சு. அந்த நீட் பேப்பர் ரிலீஸ் ஆன அந்த விவகாரத்தையும் நான் சிபிஐக்கு மாத்தணும்னு உத்தரவிட்டேன். உடனே அந்த எக்ஸாமையும் கேன்சல் பண்ணவும் சொல்லியிருக்கேன். ரீ எக்ஸாம் சீக்கிரமா வைக்கணும், இது மாதிரி இனிமேல் லீக்கேஜ் ஏற்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டும் இருக்கணும்னு சொல்லி ஆர்டரும் போட்டிருக்கேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்த பிரச்சனையில தான் 21 ஜூன் 2026 அன்னைக்கு நீட் ரீ எக்ஸாம் கண்டக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த எக்ஸாமை எழுதியிருக்காங்கன்னு அவர் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. அதை ஒவ்வொன்றா சரி செய்யறதுக்கும் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்படிலாம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்பதான் 16th ஜூலை 2026 அன்னைக்கு நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியாகுது. அந்த டேல இருந்து தான் இந்தியா ஃபுல்லா நிறைய ப்ரொடெக்ட் கிளம்ப ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருந்தேன், நெக்ஸ்ட் எக்ஸாம் நடத்தினால நிறைய பேரோட வாழ்க்கை சேஞ்ச் ஆயிருக்கும்னு நிறைய ப்ரொடெஸ்ட் இந்தியா ஃபுல்லா நடக்க ஆரம்பிக்குது. இந்த சேஞ்சஸ்னால இந்தியா ஃபுல்லா நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனைனாலதான் ஜந்தர் மந்தர்ல இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குன்னு அவர் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. ஸோ இப்பதான் மெயின் கண்டென்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல எனக்கு பர்சனல் ஈகோ கிடையவே கிடையாது. நீங்க பண்ற ப்ரொடெஸ்ட் வச்சு ஆன்டி நேஷனல் ஃபோர்சஸ், அதாவது இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஆன்டி இந்தியன் இதை வச்சு உள்ள வந்துருவாங்க. அதனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் இந்தியாவோட முதலீடு செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் பிரச்சனை வருங்கிற ஒரே காரணத்துக்காகவும் ஆஸ் அ மாணவர்களாகிய நீங்க ரோட்ல இறங்கி இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நீங்க ஸ்டாப் பண்ணுங்கிற நோக்கத்துக்காகவும் நான் என்னோட பதவியை ரிசைன் பண்றேன்னு அவர் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறப்ப சிஜேபி சார்பா மீட்டிங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3 எங்களுக்கான டிமாண்ட் நீங்க பண்ணி தரணும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணுங்கிறத நீங்க பண்ணிட்டீங்க. 2வது டிமாண்ட் என்னன்னா, ப்ரொட்டஸ்ட்லயும் நீட் எக்ஸாம்ல இந்த குழப்பத்திலேயே இருந்த எல்லாரோட குடும்பத்துக்கும் காம்பன்சேஷன் நீங்க தரணும் அப்படிங்கறத இந்த 2வது டிமாண்ட். 3வதா என்னன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்ட எல்லார் மேலேயும் நோ கேசஸ், யார் மேலேயும் கேசஸ் போடக்கூடாது அப்படிங்கறதா இந்த 3 டிமாண்ட். ஸோ இந்த மீட்டிங்கும் முடியுது, பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடக்க போகுது. மொத்த இந்தியாவும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு. பிரஸ் கான்ஃபரன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. சிஜேபியோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த மீட்டிங்ல கவர்மெண்ட் நம்ம சொன்ன எல்லா டிமாண்டுக்கும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கிறோம். இங்க இருக்க எல்லாரும் கலைஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமா போங்க. இனிமே இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஒண்ணு கூடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் முடியுது. The Cockroach Janata Party declares that we withdraw the agitation in good faith and understanding that the agreed upon terms will be executed within the agreed upon timeline. ஸோ இதுதான் அந்த சேஞ்சஸ். இதுல நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த ப்ரொடெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் போலீஸ் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதுல கவர்மெண்ட் இவங்களை எவ்வளவு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ட்ரை படுத்தினாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து உயர மாதிரியே இல்லை. சின்ன பசங்க தானே, 2-3 நாள் தொடர்ந்து போலீஸை விட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா எந்திரிச்சு ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, ஒரு தாட்டி
இது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா, இனிமே இங்க இருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் எல்லா கவர்மெண்ட் பீப்புளும் ஒழுங்கா செயல்படுவாங்கன்னு என்னோட நோக்கம் ஏற்படுது. ஏன்னா இது இன்னொரு தாட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய கவர்மெண்ட்டே மாத்துங்கிறது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். பாய்.